ராதே கிருஷ்ணா, எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் மகிமையை விளக்கிச் சொல்லும் ஸ்ரீ பத்மபுராணத்திலிருந்து ஒரு கதையின் அந்த ஒரு தொடர்ச்சியை இப்போ பார்ப்போம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ 2ஆம் பாகம், அதாவது செகண்ட் பார்ட். இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் எல்லாம், இந்த கதையில் இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட் பார்ட்டையும் மறக்காமல் பார்த்துருங்கோ, முதல் பாகத்தையும் மறக்காமல் பார்த்துருங்கோ. இப்பொழுது அந்த கதையின் தொடர்ச்சியை பார்ப்போம். இந்த சிறுவன் தன்னோட தந்தையை தேடிக்கொண்டே வரும்போது வழியில் தன்னோட தந்தைக்கு உதவி செய்த ஒருத்தர் அவரோட கண்ணுக்கு தென்படுறார். அவரை பார்த்த உடனே இவரை என்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சவராச்சே என்று இந்த சிறுவன் யோசிக்கிறானாம். அந்த நபர்கிட்ட போய் கேட்குறாராம், என் அப்பா எங்கே என்று. அந்த மாதிரி கேட்கும்போது அந்த நபர் சொல்கிறாராம், உனக்கு விஷயம் தெரியாதப்பா, உங்கள் அப்பா எப்பயோ இறந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்கிறாராம் அந்த நபர். இதை கேட்டு ஆச்சரியப்படுறானாம் அந்த சிறுவன். சரி, அப்பா இறந்து போயிட்டார், அவருக்கு செய்ய வேண்டிய அந்த இறுதிச் சடங்குகளெல்லாம் நான் காசிக்கு சென்று செய்ய வேண்டும் என்று அங்கேருந்து காசிக்கு பாத யாத்திரையாக போகலாம் என்று இந்த சிறுவன் யோசிக்கிறானாம். அங்கேருந்தே பாத யாத்திரையாக ஆரம்பிக்கிறானாம் அந்த காசியை நோக்கி செல்ல. இந்த மாதிரி காசியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போதே அப்போது இரவு வர்றதுதான். அந்த இரவு வரும்போது அவர் என்ன பண்ணுறாருனா அங்கேயே தூங்கிக்கிறாராம் அந்த சிறுவன். அடுத்த நாள் காலையில் எழுந்து தனக்காக செய்ய வேண்டிய அந்த கடமைகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு கடைசியில் பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தை பாராயணம் செய்கிறாராம் இந்த சிறுவன். இப்படி பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தை பாராயணம் செய்து முடித்த அடுத்த நொடியே அவருக்கு வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்கறதாம், ரொம்ப பெரிய சத்தம் கேட்கறதாம். இதை கேட்டு அப்படியே அதிர்ச்சி ஆறாராம் நம்மளோட இந்த சிறுவன். இது எங்கேருந்து வர்றது சத்தம், மழை பெய்கிற மாதிரி கூட தெரியலையே, அப்புறம் எங்கேருந்து இடி மின்னலோட சத்தம்லாம் கேட்கறது என்று வானை நோக்கி பார்க்க வானத்திலிருந்து தன்னோட தந்தை ரொம்ப கொடூரமான ஒரு ரூபத்தோடு கீழே இறங்கி வராராம். இந்த கொடூரமான ரூபம் இவருக்கு எப்படி கிடைத்தது என்றால், இவர் செய்த அனைத்து பாவங்களாலும் அந்த பாவங்களின் பலனாக அவரை ஒரு கொடூரமான ராட்சசனாக மாறிட்டார் என்று சொல்கிறார். இப்படி கொடூரமான ராட்சசனாக மாறிய தன்னோட தந்தை கீழே வானத்திலேருந்து கீழே வராராம் பொறுமையாக. இந்த மாதிரி பொறுமையாக கீழே வர 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 அவரோட கொடூரமான அந்த சுரூபம் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தன்னோட ஸ்வரூபத்துக்கே திருப்பி வந்து தன்னோட உண்மையான ரூபத்துக்கே வந்து பிறகு அதையும் தாண்டி ஒரு தெய்வீகமான ரூபத்தோட பூமியில் வந்து இறங்குறாராம் அந்த சிறுவனின் தந்தை. அப்போது அந்த சிறுவன் தன்னோட தந்தையை பார்த்து ஆச்சரியத்தோடு கேட்குறானாம், அப்பா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், நீங்கள் எப்படி இறந்தேள், நீங்கள் எப்படி திருப்பி இங்கே வந்திருக்கேள், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தெய்வீகமான திவ்யமான ஒரு சரீரம், இந்த திவ்யமான ஒரு ரூபம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்றெல்லாம் கேட்குறானா நம்ம சிறுவன். அப்பொழுது அந்த தந்தை முன்னாடி நடந்த அனைத்து சம்பவங்களையும் சொல்லிட்டு அவர் சொல்கிறாராம், ஒன்றும் இல்லைப்பா, நீ கர்மயோகம் என்னும் அந்த பகவத்கீதையின் 3வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணியணும். இந்த மாதிரி யாரெல்லாம் பகவத்கீதையின் 3வது அத்தியாயத்தை பாராயணம் செய்கிறார்களோ அவர்களின் பித்ருக்கள், அவர்களின் முன்னோர்கள் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அனைத்து பாவங்களும் அழிந்து போகும். இதன் அர்த்தம் என்ன, தங்களோட பித்ருக்களில் யாராவது ஒருத்தராவது நரகத்தில் இருந்தா என்றால் அவ செய்த அந்த பாவங்களின் அனைத்து பலன்களும் கழிந்து போய் அவ சொர்க்கத்தை சென்று அடைவா. அதனால்தான் சொல்கிறேன் மகனே, நீ இங்கேருந்து கிளம்பினதுக்கப்புறம் நீ காசிக்கெல்லாம் போக வேண்டாம், நான் இப்போவே வைகுண்டம் சென்று அடைகிறேன். நீ என்ன பண்ணு, திருப்பி நம்ம ஊருக்கே போய் இந்த பகவத்கீதையின் 3வது அத்தியாயத்தை எல்லாருக்கும் சொல்லித்தர ஆரம்பி. மாதிரி சொல்லித்தரும்போதே சொல்லு, இந்த 3வது அத்தியாயத்தை யார் பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் பாராயணம் செய்கிறாரோ அவளோட முன்னோர்கள் யாருமே நரகத்தில் இருக்க மாட்டா. அப்படியே நரகத்தில் யாராவது இருந்தானா அவளோட அனைத்து பாவ பலன்களும் அழிந்து போய் அவள் சொர்க்கத்தை சென்று அடைவா. இறுதியாக சொல்லணும், சுருக்கமாக சொல்லணும் என்றால், இந்த பகவத்கீதையின் 3வது அத்தியாயத்தை நம் பக்தி ஸ்ரத்தையோடு பாராயணம் செய்தோம் என்றால் நம்மளோட முன்னோர்கள் அனைவருக்கும் ஸ்வர்க்க பிராப்தி என்பது நிச்சயமாக கிடைக்கும். பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் மகிமையை விளக்கிச் சொல்லும் பத்மபுராணத்திலிருந்து ஒரு கதை இதுவே. சமஸ்தலோகாக சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.